ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸில் அரசி வந்து பண்ணது அப்பா அம்மாவை காப்பாற்றினாங்களா இல்லை தானே வந்து குளிக்கல போய் பூந்துக்கிட்டாங்களா அப்படிங்கிறத அரசி பண்ணது சரியா தப்பான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு என்னமோ மனசே ஒரு இரிட்டேட்டிங்காக மனசு ஒரு ரணமாக வலிக்குதுன்னு சொல்லணுங்க. சதீஷ் பாவமாக இருக்குது. அந்த மாப்பிள்ளைக்கு என்ன அவரே கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாம். என்ன திட்டம் போட்டாங்கன்னு தெரியல. அரசி வந்து சொல்லியிருந்துருக்கலாம் அடிச்சு, எனக்கு இவன் வேணாம், இவனா தான் கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி அத்தை தான் சோனியா அத்தை கேட்டுக்கிட்ட அவள் தான் என்னை போக சொன்னா, இந்த மாதிரி அசிங்கமாக ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன் ஒட்டி வச்சிருவேன் சொல்றான், நீ போய் மன்னிப்பு மட்டும் கேட்டுட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் வந்தேன். ஆனால் அவன் இழுத்துட்டு போய் என்னை இந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக வச்சிருந்து உன் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு சொன்னான். அதனால தான் நான் ஒன்றும் சொல்ல முடியல. அதனால என்ன என்னை கட்டாயப்படுத்தி கடத்திட்டு போயிட்டான். எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருந்தாலாவது ஏதாவது ஓரளவுக்காவது நம்பி இருந்திருக்கலாம். ஆனால் கதிர் பார்த்தீங்களா, கரெக்டான மனுஷங்க. அரசி சொல்றதுல பொய் இருக்கு. அவள் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான், நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் சுகன்யா பிளேட்டை மாத்திட்டானா என்ன பண்றது? அப்படிலாம் இல்லை, அரசி பொய் சொல்றான் அப்படின்னு அவள் ஒத்த வார்த்தை சொன்னா முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சிருச்சு. அதனால தான் என்ன நினைச்சாங்களோ தானே தாலியை கட்டிக்கிட்டு எனக்கு இவர் தான் பாவமாக இருந்துச்சு, அவர் ரொம்ப நான் உயிரை விட்டுருவேன்னு சொன்னார், அதனால தான் நம்பி நான் கழுத்தை நீட்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்பா காலில் விழுந்து அழுகுது. என்னங்க பண்ணுறது, துடிக்கிறாரு. 2 அப்பாக்களோட இதே நொறுங்கி போச்சு இல்லையா? அதனால தானோ என்னமோ தெரியலைங்க. இதை என்ன சொல்கிறதுன்னு புரியலை. அரசி பார்த்தா அப்படி நிற்கிது, எல்லாம் கொய்யா முயங்குறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க பயங்கரமாக கத்திட்டு அந்த இடத்த விட்டு வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. பாவங்க அரசின்னு வர்றான் அந்த மனுஷன். பாவம், எனக்கு எல்லாத்தையும் விட அப்பா அம்மாவோட அந்த சதீஷ் நின்னதாங்க கன்றாவியா இருக்கு பார்க்கறதுக்கே. அரசின்னு போகையில நிறுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு, டே பாண்டியா நீ நல்லாவே இருக்க மாட்ட, இப்படி சீவி சிங்காரிச்சு மூக்கு அறுத்துட்டியன்னு சொல்லிட்டு சாபம் கொடுக்குது. அதுக்கப்புறம் சக்திவேலு, இந்த பக்கம் திரும்பிடாத, அங்கிட்ட நிறுத்திக்க, நிறுத்துடா, நீ தானடா காரணம், உன் வீடு தான் காரணம் அப்படின்ட்டு, நீ நல்லாவே இருக்க மாட்ட, விளங்க மாட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிடுறாங்க. நிற்கதியா நிற்கிறாங்க. ஒரு ஆயுதம் இல்லாம சொல்லுவாங்க இல்லையா, நிராகதியா நிற்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, நிராயுத பாணி அப்படிமா அந்த மாதிரி நிற்கிறாங்க. அடுத்து பார்க்குறாங்க அங்கே அவங்க குமாரோட அம்மாவும் பெரியம்மாவும், சரிம்மா நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, நீ வா, நீ ஏன் ரோட்டில் நிற்கிற, நீ வா வீட்டுக்குள்ள வா, நம்ம வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. குமார் ஒன்றுமே சொல்ல முடியலங்க. திருடனுக்கு தேல் கொட்டினா என்ன பண்ண முடியும்? கத்தவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாதா? அதே மாதிரி தான் நான் தாலி கட்டலைன்னு சொன்னாலும் தப்பு, கட்டணைன்னு சொல்லவும் முடியலை. சக்திவேல் போட்டுட்டு ஏன்டா அப்படி பண்ண, அப்பா இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சுகன்யா நீ வா, நம்ம வீட்டு மருமகளை கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறாங்க. சுகன்யா என்ன பண்ணுது, தான் வர்றேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வருது. கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே வர்றாங்க. முத்துவேல்னால ஒன்றுமே சொல்ல முடியல. ஆனால் முத்துவேலையும் பாண்டிய முடியும் ஒரு மாதிரியா பார்க்குறாரு. நல்லா பண்ணிட்டான்ல உன் தம்பி பையன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது, என்ன புண்ணியம், ஒன்றுமே முடியாது. இவன் விட்டு பொண்ணும் போயிடுச்சு, அவன் விட்டு பையனும் போயிட்டாங்க. பெரியவங்க என்னங்க பண்ண முடியும்? அதனால எல்லாம் களைஞ்சு போயிடுது. ஆளுக்கு பாதி பேர் திட்டுறாங்க, பாதி பேர் பாவம்ட்டு போகிறாங்க. அடுத்த ரூம்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. போன கையோட குமார் பார்த்தா, என்னடி என்ன திமுறா, என்ன நினச்சிட்டு இருக்கா, ஓய்னு பயங்கரமாக அரசியை திட்டுறேன். அரசு என்ன சும்மா விடுவாங்களா என்ன? என்னென்ன மாஸ்டர் பிளானோட தானே இந்த வீட்டுக்குள்ளே பூந்துருப்பாங்க. செம்ம கோவம் வந்துடுதுங்க. அப்படியே என்கிட்டலாம் வாழை ஆட்டாதடி, உன்னை ஒட்ட நெருக்கிடுவேன், இந்த வீட்டை விட்டு உன்னை விரட்டுறேன் பாருடி, நீ இந்த வீட்டில் வாழ்ந்துலான்னு பார்த்து வந்திருக்கியா? இந்த வீட்டில் வாழ்றதுக்கு உனக்கு என்னடி தகுதி இருக்குது, என்னடி அருகதை இருக்குது? ஒன்றும் இல்லாதவளே, எங்கள் வீட்டுக்கு கோடீஸ்வரம் பொண்ணு எங்கள் பெரிய பையன் பார்த்து வச்சுருந்தாண்டி, அப்படி இருக்கல என்னட்டு ஏன்டா வந்த, ஏன் என்னை தூக்குன? உன்னை அசிங்கப்படுத்த தான். அப்போ நீங்கள் என்ன அசிங்கப்படுத்துவீங்கன்னா நாங்கள் கும்புறேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அசிங்கத்தை நாங்கள் தொடச்சிட்டு போயிட்டே இருப்போமா? என்னடா நினச்சிட்டு இருக்க? நான் பழைய அரசியலடா, உன்னை ஆட்டி படைக்க வந்த அரசியலா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. குமார் பதில் கத்தி எடுத்து சொறிடுவேண்டா அப்படின்னு, எனக்கு என் மேல உன் பக்கம் நீ வந்த அந்தர் பண்ணிடுவேன் அப்படின்னு கத்துறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே அவங்க அம்மா, என்ன இது அப்போ இவங்க 2 பேரும் பிடிச்சு போய் பண்ணலையா, இதில் ஏதோ நாடகம் இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அரசி அது காட்டுக்க வெளியில் போடா அப்படின்னு விரட்டி விட, குமார் என்ன வந்த அன்னைக்கு நம்மளை விரட்டிட்டாலே, ஐயோ இவ என்ன பண்ண போறான்னு புரியலையே, என்ன திட்டத்தோடு வந்திருக்கான்னு தெரியலையேன்னு குழம்பி போயிருக்க. சக்திவேல் என்ன பண்ணுறாரு, என்னடா பண்ணி தொலைச்ச, என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கத்த. உன்னை அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து ஏதாவது அது தானடா பண்ணுன்னு சொன்னேன், உன்னை தாலி கட்டி கூட்டியார் சொன்னேன்டா, உனக்கா என் அண்ணன் நல்ல பணக்கார பொண்ணு பார்த்து வச்சிருக்கியா அப்படி இப்படின்னு புலம்ப. அப்பா நீ வேறப்பா, நீ இன்னும் என்ன புரிஞ்சுக்கவே இல்லையா அப்படிங்கிற. என்னடா புரிஞ்சுக்கணும், இதுக்கு மேலே என்னடா அப்படிங்கிற. அதான் தொங்க தாலியை கட்டி கூட்டி வந்திருக்கியடா. ஐயோ அந்த மூஞ்சியோட நீ வாழ ஆசைப்படுறியாடா? அப்பாப்பா அந்த மூஞ்சியோலாம் யாருப்பா வாழ ஆசைப்பட்டா? உன்னால தான் இப்போ என் வாழ்க்கை நின்று போச்சு, என் வாழ்க்கை கெட்டு போச்சு. நான் என்னடா பண்ணேன், நீ தான் அந்த பிள்ளையை லவ் பண்ணு டாவடி அசிங்கப்படுத்துன்னு சொன்னேன். நான் அதை தானடா சொன்னேன், அதை தானே செய்ய சொன்னேன். நீ கூட்டி போய் தாலியை கூட்டியாந்தா, ஐயோ அப்பா நான் தாலியெல்லாம் கட்டலை அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற?
ஆமாப்பா தாலியெல்லாம் கட்டலை, அப்புறம் அவள் கழுத்தில் இருக்குது அதை அவளே கட்டிக்கிட்டாப்பா. சும்மா கொண்டுட்டு போனேன்ப்பா பேருக்கு. பேருக்கு கொண்டு போனேன், ஊருக்கு கொண்டு போனேன்னு சொல்லாத, அப்புறம் ஏன்டா அங்கே கொண்டு போனேன்? ஐயோ அவளை மிரட்டுற மாதிரி மிரட்டிட்டு பயமுறுத்தினேப்பா. ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அவளை நல்லா வச்சு செஞ்சேன்ப்பா, பயத்திலே வச்சுருந்தேன். அந்த மாதிரி தாலி கட்ட போயிட்டு ஆட்டி படைச்சேன்ப்பா. ஆனால் அவள் மறுநாள் எனக்கு ஆப்பு வச்சுட்டாளேப்பா அப்படிங்கல. என்னடாமா அவனே சொல்கிற? அப்போ நீ தாலி கட்டாமல் அவளா கட்டிக்கிட்டு இப்படி ஆட்டி படைச்சிட்டாளா? சொல்ல வேண்டியது என்னடா? சொல்ல வேண்டியது இதை நீ அறிவு. நான் என்னப்பா நீ பேசுகிற? என்னடா சொல்கிற? ஆமாப்பா நான் தாலி கட்டலைன்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்புறம் எதுக்கு கூட்டிகிட்டு போனேன் அப்படிங்கல நான் எல்லா உண்மையும் சொல்ல வேண்டியது வந்திருக்கும். அப்புறம் அவள் கலங்கமே இல்லாதவனு கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாங்க, தாலி கட்டியிருப்பேன், கல்யாணம் நடந்திருக்கும். அப்புறம் அவள் நல்லா இருந்திருப்பாள். அவள் நல்லா இருந்தாலும் பரவாயில்லடா, ஓ வாழ்க்கை இப்போ நாசமாக போச்சே. அப்படி நடந்தா கூட நடந்திருக்க மாட்டோமேடா. அவள் தொலைகிறான்னு விட்டுருக்கலாம். என்னதான் இருந்தாலும் ஒரு நைட்டு தப்பு நடந்துச்சோ நடக்கலையோ, இன்னொருத்தன் கூட போய் இருந்துட்டு வந்தாலும் அவளுக்கு காலத்துக்கும் பேர் வந்திருக்கு மேடா. நீ உண்மையை சொல்லியிருக்கலாம் மேடம். அப்படி பண்ணிட்டியான்னு அடின்னு அடிக்கிறாங்க. அப்போ தான் யோசிக்கிறாரு, அப்படியாப்பா, அப்போ சரிப்பா நான் இப்போ போய் சொல்லிடுவா. இப்போ போய் சொன்னால் கிழிச்ச ஆளை பாரு ஆளை அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம குடுக்கிற குடுப்புல டார்ச்சரில் அவள் துண்டாக்கான துணியக்கானு ஓடணும்டா, அப்படி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நீ வேறப்பா, இப்போ நான் ஏன் வெளியில் வந்தேன்னு நினைக்கிற? எதுக்கடா வெளியில் வந்த அப்படின்னு கேட்க, நான் தான்ப்பா அவள் கொடுக்குற குடுப்பில் துண்டக்கான துணியக்கானு வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு அழுகிறாரு. ஓன்னு என்னடா மவனே வந்த நாள் அழுக வச்சுட்டாலாம். ஆமாப்பா ஆமாம், இங்கே கழுத்தில் பாரு அப்படிங்கிற லைட்டாக கீரல் இருக்குது. என்னடா அது, நீ அவளை கடத்திட்டு போயில எதுலையும் இடிச்சுக்கிட்டியா? கிழிச்சேன். ஏப்பா நீ வேற, அவள் கையில் ஆயுதம் வச்சிருக்காப்பா, அதை வச்சு தாக்கிட்டாப்பா. என்னடா மவனை சொல்கிறேன்? ஆமாப்பா அப்பா அவகிட்ட இனிமேல் பேசல, 10 அடி தள்ளி நின்று பேசுப்பா. ஏன்டா இதுக்கெல்லாம் மூல காரணம் நீ தான் தெரிஞ்சிருக்கு. அப்போ என்ன பண்ணுவா, உன்னை போட்டு தள்ளிடுவா. டே என்னடா சொல்கிற? பார்த்தியா பயத்துக்கே பயம் காட்டிட்டா. அப்போ நான்லாம் ஏமாத்துறான். அப்பா அவளை குளியில் இதெல்லாம் கூட்டிகிட்டு போனால் நம்மளை எட்டி பார்த்தா நம்மளை தள்ளி விட்டுட்டு புதைச்சிட்டாளேப்பா, இப்போ என்னப்பா பண்ணுறது அப்படின்னு புலம்பி தள்ளுறாங்க. சரி இப்படி இம்புட்டு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட அம்மாவும் சின்னம்மாவும் பார்க்குறாங்க. இவங்களுக்கு இவ தான் சரியான அளவு இருக்கட்டும், இவன் வாயாலே உண்மையை வர வைக்கிறேன் பாரு. அரசி நீ இவ்வளவு சாமர்த்தியமாக பண்ணியிருக்கியாம்மா, நல்லபடி. நான் கூட நினச்சேன் என்னடா இப்படிப்பட்ட கேவலமானவனை கல்யாணம் பண்ணி வந்திருக்கானேண்டு. போதும் இந்த அளவுக்கு தைரியமான பொண்ணு தான் அப்படி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அரசிமா என்னம்மா பண்ணுறீங்கன்னு உள்ளுக்குள்ள வராங்க. ஒன்றும் இல்லை அத்தை அப்படிங்கிறாங்க. சொல்லுமா என்ன, ஏதாவது வேணுமா, சாப்பிட்றியா, துணிமணி எதுவும் வேணாம் அத்தை, எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, நான் பேசாமல் இருக்கேன், என்னை ஃப்ரீயாக விடுங்க அப்படிங்கிறாங்க. அழுதுகிட்டே இருக்காங்க. உங்கள் அம்மா அப்பாவை நினச்சி அழுகிறியா? ஆமாம் அத்தை அப்படிங்கிறாங்க. நானும் தான் தெரியாமல் கேட்குறேன், இவெல்லாம் ஒரு மனுஷன் ஏமா கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்த, இவனுக்கு கல்யாணம் பண்ண சம்மதிச்ச, பேசாமல் அங்கேயே அத்து போட்டுட்டு நீ வந்திருக்கலாம்ல அப்படிங்கிற. அத்து போட்டேன் நானே தான் கட்டிக்கிட்டு வந்தேன், கட்டிக்கிட்டு வர்றவளுக்கு அத்து போட தெரியாதா, இல்லை அத்துட்டு போடுறவளுக்கு ஏன் கட்டிக்கிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிறாங்க. நீ என்ன மனசில் நினைக்கிறேன்னு எனக்கும் தெரியண்டி மருமகளே, உன்னை கண்டிப்பாக நீ ஆசையை நான் நிறைவேற்றுவேன், உனக்கு பக்கபலமாக இருப்பேன். நான் குமாரோட அம்மா நீ நினைக்காத, உனக்கு ஒரு பொண்ணுக்கு பொண்ணு நான் இருப்பேன் ஆதரவாக. உனக்கு என்ன எந்த நேரத்தில் எப்போ ஆதரவு வேணும்னாலும் கேளுமா, தயங்காமல் நான் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை அப்படிங்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா இருக்குமா? பார்க்கலாம். அரசியந்தா குமாரை போட்டு என்ன மாவாட்டுற மாதிரி ஆட்டி படைக்க போகிறாங்களா என்னங்கிறத இனிமேல் தானே அரசியோட ஆட்டம் ஆரம்பம். இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.